நம்ம ஊர்ல பொதுவாக ஒரு பழக்கம் இருக்குது. நல்ல ஹெவி மீல் செம்மையா சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா ஒரு கோக்கு, ஒரு ஸ்ப்ரைட்டு, இல்லை ஏதாவது ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு ஃபீல், டைஜஷன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல், ஏப்பம் வந்த உடனே ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லையா? ஆக்சுவலாக அது ஒரு கிரைம். ஏன்னு பின்னாடி சொல்றேன் பாருங்க. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னா என்ன? கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல ஆட் பண்றதுனால அது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னு சொல்றாங்க. ஏன் கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்றாங்கன்னா, அதை குடிக்கும்போது ஒரு டிக்லிங் ஃபீல் ஒன்று கிடைக்கும், அது குடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும், மறுபடியும் குடிக்க தோணும். அதனால தான் அதை ஆட் பண்றாங்க. மற்றபடி அதனால நம்மளுடைய வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா அதுல ஆட் பண்ற சுகர் லெவல், அந்த சுகர் லெவல் கிட்டத்தட்ட 300 ml, சின்ன ஒரு பாட்டில் குடிக்கிறீங்க இல்லையா, 300 ml 7 to 8 ஸ்பூன் சுகர் கண்டென்ட், அதாவது சர்க்கரை இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த சர்க்கரை தான் உங்களுடைய வயிற்றுக்கு ப்ராப்ளமே. ஆக்சுவலா நாம கார்பனேட்டட் ட்ரிங்க் குடிச்ச உடனே என்ன யோசிக்கிறோம், நமக்கு ஏதோ டைஜஷன் ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம் இல்லையா? இல்ல, ஆக்சுவலா அது பயங்கரமா டைஜஷனை ஸ்லோ பண்ணுது. எப்படின்னா, சுகர் உள்ள போன உடனேவே என்ன ஆகும்னா குட் பாக்டீரியா எல்லாத்தையுமே கொள்ள ஆரம்பிச்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா டைஜஷன் ஸ்லோ ஆகும். அதனாலதான் பாருங்க, சுகர் டயட் இருக்கவங்க சீக்கிரமா இழப்பாங்க, ரொம்ப பிரிஸ்காவும் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஹெவியா சாப்பிட்டுட்டு அதிகமா கூல்ட்ரிங்க் குடிக்கிறாங்க பாருங்க, அவங்க ஃபேட் ஆகிட்டே போவாங்க. ஆக்சுவலா ஃபேட் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களோட வயிறு நல்ல ப்ளோட் ஆகி நல்ல பிரெக்னன்சி கணக்கா இருக்கும். பிரெக்னன்சி ஒன்று இன்னொன்று ஞாபகம் வந்து, இந்த பிரெக்னன்சி டைம்ல கூடமே நாசியா இருக்குது, ஒரு மாதிரி கான்ஸ்டிபேஷனா இருக்குதுன்னு சொல்லிட்டு சோடா கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு டைம்ல. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த சோடாக்கு பதிலா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், ஸ்ப்ரைட்டு, கோக்கு மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க நாசியை தாண்டி கிட்டத்தட்ட அந்த அந்த கோக்குல இருக்கிற கஃபீன் அந்த உள்ள இருக்கிற பேபிக்கு ரொம்ப ப்ராப்ளமானது. ஸோ கூடுமான வரையிலேயே இந்த மாதிரியான கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத குறைச்சிக்கங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க குடிக்கிறத பழக்கம் வச்சிருக்கீங்கன்னா அது லாங் டேர்ம்ல ஒரு பெரிய எஃபெக்டை உங்களோட லைஃப்ல, உங்களுடைய பிசிக்கல்ல உண்டு பண்ணிடும். ஸோ தயவு செய்து அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்க போது, ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட்டா